அப்போ வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. நானே சொல்லிக்கிறேன், நீ புறப்படு. வா. அங்க என்னடா பாக்குற? வா. சரி. நீ எதுக்குமா? நான் போயிட்டு வரேன். அப்போ நல்லா படி. அப்போ எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கிற நீ அழக்கூடாது. ஸ்மைல் நவ். தேங்க்யூ ஆரோக்கியம். பாய். வரேம்மா. போயிட்டு வா. பிரியா, பிரியா, ரவி, பிரியா, கதவு தர. வெளியில லாக் பண்ணிட்டு நீ என்னடா உள்ள பண்ணிட்டு இருக்க? கதவு தரடி. இப்ப 50 ரூபாய் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு வேணா குடுக்குறேன், நான் குடுக்குறேன். கதவு தரடி. அப்ப சரி. டேய் அண்ணா, என் பணம்டா. அப்போ என்ன ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கா? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? கோயம்புத்தூர்ல மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்குப்பா. உடனே ஜாயின் பண்ணணுமா? உங்க வீட்டுக்கு சொல்ல வந்திருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. ஓ ஏய் ரவி, என்னாச்சு உனக்கு? இடியட். ரெண்டு தெரியல, இப்படி குடுக்குறியா? ஏய் வெயிட். சஞ்சய், சாரி. அவசரமா நான் ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ப்ளீஸ் என்ன டிராப் பண்ணு ப்ளீஸ். ஏண்டா என் மூக்க உடைச்சதால டெய்லி நான் வழியில அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை டிராப் பண்ணணுமா? சாரிடா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் அவசரமா போணும் ப்ளீஸ்டா. அவசரமா போணுமா? இரு, உன்னை நான் அனுப்புறேன். ஏய் சஞ்சய். டேய். சஞ்சய். ஏய் சாரி சஞ்சய். நான் தெரியும். சாரி, really very sorry. சாரி சஞ்சய். அடோ. இல்லையா ஆட்டோ பணம் கொடுத்துட்டு போயா? கோயம்புத்தூர் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்? சென்னையில இருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்ஃபாரத்திற்கு வந்து சேரும். Your attention. அப்போ நீ இன்னும் போலியா?
இவ்வளவு நேரம் உன்னதானே தேடி அழிஞ்சிட்டு இருந்தேன். சொல்லக்கூடாதாடி? ஏன்டி என்கிட்ட சொல்லாம வந்துட்ட? உனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சதுன்னு ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், நான் ருச்சிக்கு எழுதின லெட்டர் நீ மாத்தி எழுதினு ஏன்டி இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல? சீ போடி, நீ என் ஃப்ரெண்டே இல்ல. எல்லா சீக்கிரட்ஸையும் நான் உன்கிட்ட சொன்னேன்ல. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம எதுக்கடி மறைச்ச? ருச்சி வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏ அப்போ நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ருச்சிக்கு எதுவும் நடக்கலடி. பயணிகள் கவனத்தில். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் அப்போ 2வது பிளாட்ஃபாரத்தில் அப்போ அப்போ நில்லடி. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய் விளையாடாதடி, நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். நீ வேஸ்ட்ரா. ஏய் அப்போ ஜோக் அடிக்காதடி. அப்போ அப்போ ப்ளீஸ், அப்போ நான் சொல்றத கேளு ப்ளீஸ். அப்போ அப்போ வந்துரு. ஆமாண்டி, நீ சொல்லப்ப நான் கேட்கல. அந்த ருச்சி எனக்கு ஏத்த பொண்ணு இல்ல, எனக்கு பொருத்த மாட்டா. அப்போ நீ இந்த லெட்டர் எல்லாம் எதுக்கு மாத்தி எழுதுனு இப்பதான் எனக்கு புரியுது. அப்போ ப்ளீஸ் வந்துரு. அப்போ அப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது, இறங்கி வந்துடுறீ ப்ளீஸ். அப்போ என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ். எனக்கு இனிமே யாரையும் லிஃப்ட் கொடுப்பா? ட்ரெயின் கிளம்புது, வந்துடுறீ. நீ என்ன சொன்ன நான் கேக்குறேன். அப்போ ப்ளீஸ் போகாத. என்னங்க வேணும்? சாரி. அப்போ 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 ஃப்ளவர்ஸ் சாக்லேட்ஸ்லாம் உனக்கு பிடிக்க வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிக்கோ ப்ளீஸ், வாங்கிக்கோ. அப்போ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அப்போ 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 ரவி 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 இங்க வா. இங்க வா. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. போ, நீ போ ரவி. சரிங்க ஆரோக்கியம். லாரி வரும், சாமானெல்லாம் பத்திரமா பேக் பண்ணி அதில் ஏற்றுருங்க. நான் முன்னால் போகிறேன். சரி சார். டேய் மூக்கு வாயை மூடிட்டு நல்லா இழுத்து மூச்சு விடு. வர மாட்டேங்குது. டேய் ட்ரை பண்றா வரும். டேய் திரும்புடா. குனிடா. இழுத்து மூச்சு விடு. திரும்புடா. இவனுக்கு ஆஸ்மா நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்லிடுறேன். தம்பிக்கு பிபி அதிகம், சுகர் கம்மி, கிட்னி ஃபெயிலியர், லிவர் டேமேஜ். அப்படின்னா என்ன செய்யணும்? சுகர் கம்மியா இருக்குல்ல, இரு இவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் இனிமா கொடுக்குறேன். இனிமாவா? திரும்புடான்னு சொல்றல. இவனால ஒரு இனிமாவும் தாங்க முடியாது. அப்ப குனி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷனா சார்? எனக்கு இன்ஜெக்ஷனா ரொம்ப பயம் சார். டேப்லெட் எழுதி கொடுங்க சார். என்னது இன்ஜெக்ஷனா பயமா? அப்புறம் என்ன மெடிக்கல் படிக்க வந்த? அது பேசாம டிப்ளமா பண்ணிருக்கலாம்ல. தெரியாம வந்துட்டேன் சார். ஏய் பயப்படாண்டா, இவனுக்கு ஏதாவது டேப்லெட் எழுதி கொடுங்கடா. எதுரா மச்சி? இந்தா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை போடு, எல்லாம் சரியா போயிடும். தேங்க்யூ சார். டேய் டேப்லெட் எழுதி கொடுத்தா ஃபீஸ் கொடுக்க மாட்டியா? பணம் என்ன பணம் இல்லையா?
உங்களுக்கு எப்படி தெரியும்? முஞ்ச பார்த்தாலே தெரியுதே. டேய் இவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கடா. டேய் டேய், டேய், ஏய், ஊசி வேணாம். அப்பு அப்பு ரவி ஏ அப்பு இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்பு. நீங்க என்ன பண்ற? நானும் இந்த காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன். நான் ஃபோன் பண்ணப்ப நீ ஏன் சொல்லல? நீ என்கிட்ட சொல்லாம வந்துட்டல, அதுக்கு தான் ரிவெஞ்ச். அப்படியா? இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்பு 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 ப்ளீஸ். அப்பு ஹெல்ப் பண்ண. ஃப்ரெண்ட்னு சொல்லிடி ப்ளீஸ். ஏ அப்போ நீ இதுல தலையிடாத. இவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே தீரணும். டேய் புடிங்கடா அவனை. ரவி இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? ஓடிடலாமா?